ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒன் பேரே தெரியாதுல எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எபிசோட் 4குள்ளே போயிடலாம். போரோட ஸ்டார்டிங்கில் நம்ம 2 பசங்களையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம யூல் வந்து கஃபேயில் இருக்கா, கஃபேயில் இருக்கிற யூலை மீட் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஜுடோ வரான். ஜுடோ வரும்போதே நான் மறுபடியும் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே தான் உள்ளே வரான். இவன் ஒரு நாள் 2 நாள் நம்ம யூலை பார்க்க வரல, இவன் கன்னியூவாக வந்துட்டு தான் இருக்கான். இவன் வந்தேவும் அந்த கஃபேல மெம்பர்ஷிப்பாகவும் ஆயிட்டான் போல். அதனாலேயேவும் நம்ம ஜுடோவுக்கு அங்கே கூப்பனும் இருக்குது. நம்ம யூவில் இருந்துட்டு, டேய் இதோட நீ எத்தனை தாட்டி வந்திருக்க பார்த்தியா, 12வது தாட்டி வரேடா அப்படிங்கிற மாதிரி யூல் வந்து நம்ம ஜுடோ கிட்ட சொல்ல, ஜுடோ இருந்துட்டு, டேய் அப்பனா நீ இது எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஜுடோ வந்து யூல் கிட்ட கேட்க, யூவில் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ நெக்ஸ்ட் டைம் கூப்பன் எங்கேயே விட்டுட்டு போயிட்டேன், ஸோ அதை எடுத்து வச்சுருந்தேன், அதில் இருந்து தான் பார்த்து சொல்கிறேன், என்ன வழக்கமாக உனக்கு அந்த அமெரிக்கானோ தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம யூல் வந்து ஜுடோ கிட்ட சொல்லிட்டு அவன் வந்து நம்ம ஜுடோக்காண்டி அமெரிக்கானா போட்டுட்டு இருக்கான். நம்ம ஜுடோ இருந்துட்டு யூல் கிட்ட, சரி ஓகே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நீ எங்கே போக போகிற, ஏதாவது பிளான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு யூல் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜுடோ இருந்துட்டு, சரி ஓகே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு எந்த ஒரு பிளானுமே இல்லாட்டி என்னோட பிளேஸ்க்கு வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு, எது உன்னோட பிளேஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு, ஆமாம் என்னோட பிளேஸ்க்கு வரையா, வேற ஒன்றும் கிடையாது, அந்த ஜூன் பையன் எப்போ பார்த்தாலும் உன்னை பார்க்கணுன்ட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கான், ஸோ ஒரு தாட்டி வீட்டுக்கு வந்துட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி ஜுடோ வந்து யூல் கிட்ட சொல்ல, யூலும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஜுடோவும் இருந்துட்டு, சரி ஓகே உனக்காண்டி நான் மெயின் கேட்டில் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரமாக வந்துரு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி ஜுடோ வந்து யூல் கிட்ட சொல்ல, யூலும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் ஒர்க் பண்ண அங்கேருந்து போயிடுறான். இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம ஜுடோவும் சொன்ன மாதிரி நம்ம யூல்காண்டி கேம்பஸ்க்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்க, நம்ம யூலும் வரான். யூல் வந்தோடனேவும் நம்ம ஜுடோ இருந்துட்டு, கேம்பஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம யூல் இருந்துட்டு, அது எப்பயும் போல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி எங்கே அந்த ஜூன் பையன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஜுடோ இருந்துட்டு, அவனா நீ வரேன்னு சொல்லிட்டு அவன் வீடு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணுறதுக்காண்டி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு, ஓ அப்படியா சரி ஓகே சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது நம்ம யூலுக்கு வந்து அந்த போன எபிசோடில் பார்த்தோம் இல்லையா ஒரு புது பையன், அந்த பையன்கிட்ட இருந்து கால் வருது. அந்த பையன் இவங்க 2 பேத்துக்கு பின்னாடி தான் நின்றுட்டு நம்ம யூலுக்கு வந்து கால் பண்ணுறான். இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணியிருக்கான்னா, இந்த பையன் கூட நம்ம யூல் வந்து டின்னருக்கு போகலான்ட்டு முதலே பிளான் பண்ணி வச்சுருக்கான் போல். அது ஞாபகம் இல்லாமல் இப்போ நம்ம ஜுடோ கூட வீட்டுக்கு வரேன்ட்டு வேற சொல்லிட்டான் இல்லையா, ஸோ அந்த பையன் கால் பண்ணி நம்ம யூல் கிட்ட, என்ன போகலாமா இவன் வேற நம்ம கூட வரானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ தான் நம்ம யூலுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, ஆஹா இவன் கூட வேற டின்னருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ இவன் கூட வீட்டுக்கு வேற போகிறேன்னு சொல்லிட்டேனே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டேவும் 2 பேர்கிட்டயே சாரி சொல்லிகிட்டே இருக்கான். நம்ம ஜுடோ இருந்துட்டு அந்த புது பையன்கிட்ட, உங்களுக்கு பிரச்சனை இல்லாட்டி நீங்களும் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம யூலுக்கு தான் ஷாக்காக இருக்குது, என்ன அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். இந்த சீன் இங்கே கட் பண்ணால் அடுத்து 4 பேருமேவும் நம்ம ஜுடோவோட வீட்டில் தான் மீட் பண்ணுறாங்க. 4 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம புது பையனுக்கும் ஜுடோவுக்கும் சுத்தமாக செட்டே ஆக மாட்டேங்குது. 2 பேரும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஜூன் பையன் இந்த பையன் கூட நல்லாவே செட் ஆகிட்டான். அவன் இருந்துட்டு, ஆகா இந்த உலகத்தில் இருக்கிற, அதாவது அந்த கொரியனில் இருக்கிற அத்தனை அழகான பசங்களும் இங்கே தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதே, என்னையும் சேர்த்து தாப்பா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்க, நம்ம ஜுடோ இருந்துட்டு, டேய் இதில் ஏன்டா நீ உன்னை ஜாயின் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இவன் இருந்துகிட்டு சொல்கிறான், அதாவது ஜூன் இருந்துகிட்டு சொல்கிறான், ஏன்டா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட நல்லபடியாகவே நடந்துக்க மாட்டியா, எப்போ பார்த்தாலும் என்னை ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க, நானும் ஹேண்ட்ஸமாக தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து ஜுடோ கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்க. இதை கேட்டு அந்த புது பையன் சிரிச்சிட்டு, உண்மையாகவே நீ அழகாக தான்ப்பா இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த புது பையங்க வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூனும் இருந்துட்டு, ஆமாம் எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க நான் அழகாக இருக்கேன்ட்டு, நீங்களும் சும்மா சொல்லக்கூடாது அழகாக தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் தனியாக ரூட்டு விட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான். ஆனால் இவங்க 2 பேத்துக்கு தான் சுத்தமாக செட்டே ஆக மாட்டேங்குது, ஜுடோவுக்கும் அந்த பையனுக்கும். அந்த புது பையன் இருந்துட்டு இவங்க கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் 3 பேருமே நல்ல க்ளோஸ் தானே, காலேஜ் வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த புது பையன் வந்து கேட்க, அதுக்கு இந்த ஜூன் இருந்துட்டு, எல்லாம் என் பக்கத்தில் ஒரு தண்டமாக உட்காந்துருக்கானே இவனால தான், இவன் எப்போ பார்த்தாலும் படின்ட்டு படிச்சுக்கிட்டே இருந்ததுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டியிருக்கோம், அதனால தான் நாங்கள் எல்லாருமேவும் வேறு வேறு காலேஜில் ஜாயின் பண்ண வேண்டியதாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜூன் பையன் வந்து புது பையன்கிட்ட சொல்ல, அவன் இருந்துட்டு,
ஓ ஸ்டடினால அப்படி ஆயிடுச்சா இல்லாட்டி கேர்ள் ஃப்ரெண்ட்னால பிஸியாக ஆயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த புது பையன் வேணும்ட்டே நம்ம ஜுடோவை கடுப்பேற்றுற மாதிரியே பேசிட்டு இருக்கா. ஜூன் இருந்துட்டு எது இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா, அதுக்கெல்லாம் இவன் ஒருத்தே கிடையாது, இவெல்லாம் மொரட்டை சிங்கிள் பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்க. நம்ம ஜுடோக்கு கடுப்பாயிட்டு டே லூசு மாதிரி பேசாம வாயை மூடிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுடோ வந்து ஜூனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரியே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம யூலுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, விட்டா எங்கே பெருசாக சண்டைண்ட போட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம யூல் வந்து அந்த புது பையன்கிட்ட உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு போகலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யூல் வந்து அந்த புது பையன்கிட்ட சொல்ல அவனும் இருந்துட்டு சரி ஓகே ரொம்ப டைம் ஆயிடுச்சு நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு நம்ம யூல்கிட்டையும் சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி யூலை கூப்பிட நம்ம ஜூன் இருந்துட்டு என்ன யூல் நீயும் போறியா இங்கே இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு ஒரு மாதிரி திருன்ட்டு முழிக்கிறான். அப்புறம் அந்த புது பையன் இருந்துட்டு அவனை இவங்க கூட ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு நிறைய ஃபுட்டெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த புது பையன் அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம யூலும் அங்கேருந்து போக ட்ரை பண்ண நம்ம ஜுடோ வந்து போக விடாமல் அவன் சட்டையை பிடிச்சிட்டு நீ இங்கேருந்து போகாத இங்கேயே ஸ்டே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம யூலுக்கு ஒன்றும் புரியல என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஜூனும் இருந்துட்டு ஆமாம் இங்கேயே ஸ்டே பண்ணேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம்ல ஸ்டே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் எதுவும் சொல்லாமல் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிடுறான். ஆனால் நம்ம ஜுடோவுக்கு தான் ஒன்றும் புரியல இவன் ஏன் வெளியே போனான் அப்படிங்கிற மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா, ஒரே டென்ஷனாகவே இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயும் யூலும் உள்ளே வந்துடுறான். யூல் வந்துட்டு நான் அவங்ககிட்ட சாரி சொல்கிறதுக்காண்டி தான் போயிருந்தேன், நான் இங்கேயே ஸ்டே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருக்குமே ஹாப்பி ஆயிடுது. அப்புறம் எல்லாருமே ஒன்றா தூங்கியிருக்காங்க. நம்ம ஜூன் ஒரு பக்கம் தூங்குறான், யூல் ஒரு பக்கம் தூங்குறான். ஆனால் நம்ம ஜுடோ மட்டும் தூங்காமல் யூல் தூங்குறதையே ஒரு மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம யூலுக்கு வந்து லைட்டாக குளிர்ற மாதிரி இருக்கு போல், அதனால் நம்ம ஜுடோ என்ன பண்ணுறான்னா ஏசி இதெல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு அவனுக்கு பிளாங்கெட் இதெல்லாமே போட்டு விட்டுட்டு அவனை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறான். அவனை அப்படியே பார்த்துக்கிட்டேவும் நம்ம ஜுடோவோட மனசுக்குள்ளேயேவும் எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது, யூலுக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது, என்னதான் நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தாலும் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ரொம்பவே வித்தியாசமானவங்க, அதனாலேயே என்னமோ எனக்கு உங்ககிட்ட இருக்கும் போதெல்லாமும் ரொம்ப பதட்டமாகவும் ஒரு மாதிரி சங்கட்டமாகவும் இருக்குது, ஆனால் நீ என்கிட்ட இருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டெம்பரேச்சரில் வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுடோ மனசுக்குள்ளேயும் நினச்சிக்கிட்டு நம்ம யூல் வந்து தூங்கிட்டு இருக்கானா அவனோட ஃபோர்கெட்டில் ரொம்பவே சாஃப்டாக ஒரு கேஸ் பண்ணிட்டு ஐ லைக் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு அப்படியே லைட்டாக நிமிந்து பார்த்தா அந்த ஜூன் பையன் கொட்டை கொட்டை முழிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது, அதை விட ஜூனுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. இதோட எபிசோட் 4 வந்து முடியுது. இந்த எபிசோடில் சொல்கிற அளவுக்கு அவ்வளோவா பெருசாக எதுவும் இல்லை, அதனால நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. பாய்.